மற்ற 4 மாடல் எக்ஸாமுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். மெயின் எக்ஸாம் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் இது எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து எக்ஸாம் எழுதும்போது நர்வஸாக இருக்கும். அந்த நர்வஸ் எல்லாமே போகிறதுக்காக நான் மாடல் எக்ஸாம் ஃபஸ்ட் திங்க் எனக்கு கொஷின் பேப்பர் படிக்கிற அளவுக்கு பொறுமை கிடையாது. ஸோ அந்த பொறுமையை வர வைக்கிறதுக்காக நான் போய் அந்த பேஜ் பார்க்கும்போதே எனக்கு டோட்டல் மைண்டே பிளாங்க் ஆகிடும். ஸோ அதுக்காக அந்த கொஷின் பேப்பர் படிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு திங்க் நான் அதுக்கு தான் போய் எழுதினேன். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. நம்ம மெயின் எக்ஸாமுக்கும் ஐசாட் எக்ஸாமுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கே எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நான் அங்கேயும் ஸ்கோர் பண்ண முடியுது. ஸோ அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ரெண்டும் ஒரே ஸ்டாண்டர்டில் இருக்கும். பெருசாக வித்தியாசம் எதுவும் நீங்கள் பார்க்க முடியாது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. அதாவது டிஎன்பிசி வேறு இல்லை, ஐசாவோட மாடல் எக்ஸாம் வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். கரெக்டாக அந்த டைமிங் மேனேஜ்மெண்ட்டு, ஹால் சூப்பர்வைசர் வந்து எங்களை பக்காவாக கொண்டு போகிறாரு. இந்த கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 4 எக்ஸாமில் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்து அந்த மாடல் டெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மாடல் டெஸ்ட் மட்டும் வைக்காமல் எங்களுக்கு அந்த கீயான எக்ஸ்பிளேஷன்லாம் வந்து கொடுத்தாங்க. யூடியூப்பில் வந்து தமிழ் சார், அப்புறம் வந்து ஜிகே, அப்புறம் மேக்ஸ் சார் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அந்த மாடல் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் வந்து மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மாடல் எக்ஸாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். இப்போ குரூப் 2க்கும் வந்து அட்டன் பண்ண போகிறேன். இந்த மாடல் எக்ஸாம் எழுதுறதுனால எனக்கு வந்து மெயின் எக்ஸாமில் எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் நான் வந்து எக்ஸாம் வந்து எழுதுகிறேன். லாஸ்ட்டாக மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருந்தது. ஆக்சுவலி ஏன்னா நிறைய கொஷின்ஸ்லாம் வந்து நிறைய ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்தது. டைம் மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக இருந்த மாதிரி. இந்த மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணதுனால கொஞ்சம் ஃபியர் இருந்த ஃபியரும் ஓரளவுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குது. நடத்துகிறாங்க. ஹால் டிக்கெட் கொடுத்து இன்விஜிலேட்டரு சைன் வாங்குறது எல்லாமே வந்து மாடல் எக்ஸாமில் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரியே இங்கே பண்ணுறாங்க. எனக்கு அது வந்து எக்ஸாமோடைய ஃபியர் வந்து போயிடுது. அங்கே போகும்போது நான் வந்து ஒரு டிஎன்பிசியில் ஒரு பயம் இல்லாமல் ஒரு தைரியமாக எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாடல் எக்ஸாம் எனக்கு. அந்த வே ஆஃப் அந்த கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, டிஎன்பிசி எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த சேம் ப்ரொசீஜர் வந்து அந்த கொஷின் பேட்டர்னே தான் இங்கேயும் வைப்பாங்க.
இப்போது குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மாடல் எக்ஸாம் எப்போ வரப்போதோ அதுக்காக அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று என்னென்னா, எக்ஸாம் முடிச்சுட்டு அங்கே ப்ரைஸ் கொடுக்கும் போது நம்ம மார்க் கம்மியாக எடுத்தோன்னா அது வந்து எப்படி சொல்லுதுன்னா ஒரு பெருத்த அவமானமாக இருக்கும். இன்னொரு வாட்டி நம்ம போயிட்டு அங்கே ஸ்டேஜில் ஏற மாட்டோமா, இல்லை ஒரு டாப் 100க்குள்ளே வர மாட்டோமா, அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஒரு அவமானத்திலேயே அடுத்த எக்ஸாம் படிக்கணும்னு ஒன்று தோணும். இப்போ வந்து ஒரு மாடல் எக்ஸாமும் ஒரு கோணத்தில் இருந்தது. ஃபஸ்ட்டு மாடல் எக்ஸாம் வந்து கொஞ்சம் எளிமையாக இருந்தது, அப்புறம் கொஞ்சம் கடினமாக. இப்போ வந்து ஓவரால் சிலபஸ் வந்து இது கவர் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம வந்து எந்தெந்த கொஷின் வந்து எந்த மாதிரி அணுகணும் அந்த கோணத்தை வந்து இது பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்க மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த விளம்பரங்கள் முதல் மதிப்பெண் கிடைத்தது 181. வணக்கம், நான் சசிகலா. நான் அண்ணா ஏஎஸ் அகாடமியில வந்து கடந்த குரூப் 4க்காக ஜாயின் பண்ணியிருந்தேன் கிளாஸ்ல. இப்ப நடந்த குரூப் 4ல வந்து 181 மார்க்ஸ் வந்து நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதுல. இவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதுக்கு வந்து எங்க இன்ஸ்டியூட்க்கு ரொம்ப நன்றி. 181 மார்க் அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் என்ன பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ரொம்ப பெரிய விஷயம். 181 மார்க்ஸ் அப்படின்றது. அதே மாதிரி வந்து நான் மாடல் எக்ஸாம்லயும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் 4 மாடல் எக்ஸாம் இது வரைக்கும் வச்சிருந்தாங்க. 4 மாடல் எக்ஸாம்லயுமே நல்லா தான் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் அதுவும் இப்போ இதே 181 மார்க்ஸ் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் மாடல் எக்ஸாம்லயும் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் மாடல் எக்ஸாம் 181 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும்போது வாங்கினதுதான் வந்து இந்த கப்பு. ரொம்ப இந்த கப்பு வந்து அவங்க வெளியே எக்ஸாம் ரூமுக்கு வெளியே வந்து வச்சிருந்தாங்க. அப்போ வந்து போகும்போதே வந்து இந்த கப்பு நம்ம ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே தான் போய் நாங்க வந்து எக்ஸாம் எழுதணும். அப்புறம் அதே மாதிரி இதே மார்க் 181 ஸ்கோர் பண்ணி ஃபர்ஸ்ட் சசிகலா அப்படின்னு சொல்லி கூடும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எழுதும் போதும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் வந்தேன். ஆனால் அங்கே வந்து எக்ஸாம் எழுதும் போது பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு முழு எக்ஸாம் ஃபீல் கிடச்சிது. அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து அந்த முழு மாதிரி தேர்வு எக்ஸாம் டிஎன்பிசியில் எப்படி இருப்பாங்களோ அதுபடி எல்லாமே இருந்தது. இப்போ புதுசாக போன மாதிரி தேர்வு வந்து ஹால் டிக்கெட் கூட நம்ம ஆன்லைனில் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் சிறப்பாக இருந்தது. ஃபஸ்ட்டு மாடல் எக்ஸாம் நான் அட்டன் பண்ணும்போது அந்த புக்லெட் நம்பரு அதுவே எனக்கு ரொம்ப பதட்டத்துலேயும் ரொம்ப பயத்தில் ரொம்ப தப்பாக நான் ஃபில்லப் பண்ணிட்டேன். ஆனால் டிஎன்பிசியில் வந்து அதை நம்ம தப்பாக பண்ணால் ரிஜெக்ட் ஆகிடும், ஃபுல்லாகவே ரிஜெக்ட் ஆகிடும்னு போட்டிருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் டைம் நான் பண்ணது வந்து ரொம்ப பயந்துட்டு பண்ணனால தப்பாக பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் அந்த 3 மாடல் எக்ஸாம் நான் அட்டன் பண்ணேன். அது ஒரு பயம் இல்லாமல் கரெக்டாக அட்டன் பண்ணேன்.
ஹால் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது annaisacademy.comனு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஹால் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஹால் நம்பர்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லிடுவாங்க எப்போன்னு சொல்லிட்டு எங்கே எக்ஸாம் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கொஷின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இப்படியும் கேட்கலாமான்னு கொஞ்சம் நல்லா படிக்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் கீ பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் பண்ணி அது எல்லாமே கடைசி எக்ஸாமில் யூஸ் ஆச்சு. அப்புறம் கொஷின் எப்படி ஒவ்வொன்றும் நம்ம அணுகுமுறை பண்ணலாம், எப்படி நம்ம தெரிஞ்சு பண்ணணும், எப்படி ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்றது. அது இல்லாமல் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சில மாடல் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு மாடல் எக்ஸாம் வந்து தமிழ் வந்து ஈஸியாக இருக்கும், மேக்ஸ் அப்படி ஜிகே வந்து கஷ்டமாக இருக்கும். செகண்ட் மாடல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா மேக்ஸ்க்கான வந்து டஃப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் டைமிங் வந்து நம்மளுக்கெல்லாம் கீப் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது. நோட்டீஸ் போர்டில் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதில் வந்து நம்ம போய் செக் பண்ணுற டைம் எல்லாமே டிஎன்பிசி பிரகாரம் அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு அந்த டைம் செக் பண்ணி கரெக்டாக உள்ளே போயிடுவாங்க. கரெக்டாக அந்த டைமிங் கரெக்டாக ஒன் ஹவர் வந்து அது எப்படி பெல் ரிங் ஆகுமோ அதே மாதிரி டிஎன்பிசியில் ரிங் ஆகுமோ அதே மாதிரி ரிங் ஆகும். பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே காலேஜில் இருக்கும். நான் புதுசாக ஃபஸ்ட் டைம் டிஎன்பிசி எழுதுகிறேன். எனக்கு அந்த நான் மெயின் எக்ஸாம் எழுதும் போது அந்த பயமே இல்லை. ஏன்னா நான் 4 மாடல் எக்ஸாமுமே மெயின் எக்ஸாம் மாதிரி தான் எழுதினேன். கொஷின்ஸும் நான் நிறைய மாடல் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே வந்துச்சு. ஒரு சிலதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் எப்படி நான் கொஷினை அட்டன் பண்ணோம் அப்படின்றது எனக்கு மாடல் எக்ஸாமில் அட்டன் பண்ணும்போது தான் அதில் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் மெயின் எக்ஸாமில். நானும் வரப்போகிற குரூப் ஒரு எக்ஸாமில் இங்கே நான் பண்ணுற என்ன தப்பு பண்ணுறன்றதெல்லாம் எனக்கு இந்த ஒவ்வொரு மாடல் எக்ஸாமும் எனக்கு செதுக்கிட்டு இருக்கு. இந்த மாடல் எக்ஸாமில் நான் எடுத்த மார்க் 140 மேலே எடுத்துகிட்ருக்கேன். அடுத்த மாடல் எக்ஸாம் இன்னும் ஒரு 160 மார்க் எடுக்கணுன்றது இது கற்றுக் கொடுத்துட்டேன்.
அண்ணா ஐஏஎஸ் அகாடமினா விடாமுயற்சி. எக்ஸலன்ஸ். அடுத்த தேர்விற்காக காத்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப நல்லாவும் இருக்குது ஐசாவின் தேர்வு. மாடல் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறோம். ஐசா மாதிரி தேர்வை எழுது அரசு பணியாளர் கனவை நினைவாக்கு. அடுத்த அரசு அதிகாரி ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெரி எக்ஸலண்ட். சாதனை. மாதிரி தேர்வை பின்பற்றுவோம், நிச்சயம் வெல்வோம். மாஸ். வெரி குட். ஐசா இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டோம், கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாபோட தான் போவோம். ஐசாவை ஃபாலோ பண்ணி ஈஸியாக அரசு வேலை வாங்க. குரூப் 2 மாடல் எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாடல் எக்ஸாம் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்ல கோச்சிங் தராங்க, வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாடல் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா பண்ணுவோம் மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாம். வினாக்களின் தரம் வெற்றியின் ரகசியம், அதுவே நம்ம அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. அடுத்த மாடல் எக்ஸாம் தரமான சம்பவம் இருக்குது. என்ன எனதருமை போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, கண்டு களித்தீர்களா நம் மாணவர்களுடைய பின்னூட்டத்தை? மாதிரி தேர்வு என்பது எத்தகைய வடிவிலே நடத்தப்பட வேண்டும் என்பதை முழுமையாக உள்வாங்கி அதே வடிவிலே செதுக்கி உங்களுக்கு வினாத்தாள்கள் மட்டுமல்ல, விடைத்தாள்களும் சரி, தேர்வு அறையும் சரி, தேர்வு அறையின் கண்காணிப்பாளர்களும் சரி, அதற்காக நடத்தப்படுகின்ற நேர காலமும் சரி, அந்த நேரத்திற்கு தகுந்தார் போன்று ஒழிக்கப்படுகின்ற மணியும் சரி, அத்தனையும் ஒவ்வொன்றும் செதுக்கி செதுக்கி நடத்தப்படுகின்றது. அந்த அனுபவமிக்க இந்த போட்டித் தேர்வினை அனைத்து கண்மணிகளும் போட்டியாளர்களும் பயன்பெற வேண்டும் என்பதை பயிற்சி மையத்தின் உன்னதமான நோக்கம். அதற்காகத்தான் இதை காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். இந்த முறை, அதாவது கடந்த 15 ஆண்டுகளாக நடந்து வருகின்ற இந்த மாதிரி தேர்வு என்பது கடந்த ஆண்டு மட்டும் வேலூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னை என்ற 3 மாவட்டங்கள் நடைபெற்றது. இந்த ஆண்டு திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் போன்ற 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். எந்தெந்த கண்மணிகளுக்கு எந்தெந்த மாவட்டத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, குரூப் 2 முதுநிலை தேர்வு, இந்த 2A பிரைமரி எக்ஸாமினேஷனுக்கான ஒரு ரியல் கொஷின் பேப்பரை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். குரூப் 4 தேர்வு மட்டுமல்ல, குரூப் 1 தேர்விலும் சரி, நாம் எடுத்திருந்த வினாக்களுடைய வீரியமும் அதே தொனியும் அந்த வடிவமும் வினாத்தாள்கள் பார்க்கும்போது மாணவர்களுக்கு மெட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தது. அதே வகையில் தான் உங்களுக்கு இது இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இவ்வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள விருப்பமாக இருக்கிறீர்களா? எப்படி இந்த தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறீர்களா? இப்போதே செல்லுங்கள் www.annaiasacademy.com. நம்ம அகாடமியோட வெப்சைட்குள்ளே போயிட்டு லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா அட்மிஷன்ஸ்னு வரும். அந்த அட்மிஷன்ஸ்குள்ளே போனால் நீங்கள் காமனாக ஒருத்தர் உள்ளே வர்றதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஜஸ்ட் இமெயில் ஐடி, OTP வரும். ஒரு சிம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன். அப்புறமா மாடல் எக்ஸாம் சூஸ் பண்ணிவிட்டு அட்மிஷன் போட்டிங்கனாக்கா எத்தனை மாடல் எக்ஸாம் வேணுமோ நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஒரு மாடல் எக்ஸாம் வேணால் 1 மட்டும் எழுதி பார்க்கலாம். இல்லை அனைத்து மாடல் எக்ஸாம் எழுதுனா அனைத்து மாடல் எக்ஸாமும் நீங்கள் எழுதி பார்க்கலாம். உங்களுடைய விருப்பம் சார்ந்ததே கண்மணிகளே. வாருங்கள் போட்டித் தேர்வாளர்களே, நாம் களத்தில் சந்திப்போம். மாதிரி தேர்வு எனும் களத்தில் முறையான முயற்சியும் சரியான பயிற்சியும் இருந்தால் உறுதியான தேர்ச்சி என்பது உறுதி உறுதி உறுதி. உங்களுக்கு வாழ்வினுடைய வெற்றி என்பதே இறுதி. கண்மணிகளே, வாருங்கள் சந்திக்கலாம்.